10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஒரு பெரிய வெற்றி வகையை சூடி வந்திருக்கீங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஆனாலும் சிலர் உடனுக்குடனே ஒரு சில கமெண்ட் வருது, இங்கிலீஷ்ல வெடிகுண்டு வைக்கிறாங்க, பாம்பு வைக்கிறாங்க, இந்த மாதிரி. தயவு செஞ்சு இது ஜஸ்ட் நம்ம திறமைய ஜட்ஜ் பண்ற ஒரு ரிசல்ட், அவ்வளவுதான். இது மட்டும் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. நம்ம வாழ்க்கையில நம்ம முதல் எழுதக்கூடிய முதல் எக்ஸாம் 10th பப்ளிக் எக்ஸாம். ஸோ அதுக்கு நாம ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டா படிச்சிருந்தோம்னா இப்போ வரையுமே நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஸோ தவற விட்டுட்டோம், இந்த வருஷத்தை வீணாக்கிட்டோம், சரியா படிக்கல, கடைசி லாஸ்ட் 2 months 3 monthsல தான் படிச்சிருப்போம். ஸோ அந்த ஒரு சூழல் வந்தாலுமே கூட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு தவறை செஞ்சுட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த தவறை செய்யாதீங்க. இனி வரும் காலங்களில் 11th and 12th நல்லா படிங்க. ஸோ அதை விட்டுட்டு பாம்பு வச்சிருக்காங்க, அணுகுண்டு வச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் பெரிய ஆப்பு இருக்கு, இந்த மாதிரியான கமெண்ட் எல்லாம் கொடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தயவு செஞ்சு பயமுறுத்தாதீங்க. அந்த மாதிரியான கமெண்ட்டுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கவும் கூடாது. கோழைகள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஸோ தைரியமான ஸ்டூடெண்ட்ஸும் கான்ஃபிடென்ட்டான ஸ்டூடெண்ட்ஸும் எது வந்தாலும் வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய மாணவர்கள் மட்டுமே விஎல் கிளாஸஸ் சேனலா இருந்தாலும் கல்வி விஜி சேனலா இருந்தாலும் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்க முடியும். நல்லதா புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்மளோட திறமை என்னவோ அதை தான் மார்க்ஸா பார்க்க போறோம். ஸோ இந்த மார்க்ஸ் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கும், ஆனா 100% கிடையாது. முதல்ல அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சதை அப்படியே ஓரம் கட்டிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சாச்சு. அது நீ நல்லா பண்ணியிருந்தாலும் சரி, சுமாரா பண்ணியிருந்தாலும் சரி, சரியா பண்ணலனாலும் சரி, அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு அடுத்து இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணலாம், அடுத்து மேக்ஸ்க்கு என்ன பண்ணலாம், சயின்ஸ்க்கு என்ன பண்ணலாம், இதை பிளான் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் 85 மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் சென்டம் மிஸ் ஆயிருக்கு, இங்கிலீஷ்ல 97 மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் சென்டம் மிஸ் ஆயிருக்கு, இங்கிலீஷ்ல 99 மார்க் எடுத்து 1 மார்க்ஸ்ல ஏன் அவங்க சென்டம் மிஸ் பண்ணாங்க, இந்த மாதிரியான ஒவ்வொரு ஆன்சர் ஷீட்டோட ப்ரெசன்டேஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ பார்க்க போறோம். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் 85% எடுத்த அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பரை பார்க்க போறேன். அடுத்தது 97%, அதுக்கப்புறம் 99% பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் தமிழுக்கு ஆன்சர் கீ பார்க்குறவங்களும் பாருங்க, இங்கிலீஷோட தான் பாருங்க, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோஷியல் எல்லாத்துக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன், பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லா சப்ஜெக்ட்டுமே போட்டிருக்கேன், போய் பாருங்க. வேல்யூபிள் கமெண்ட்டை தயவு செஞ்சு கொடுங்க. நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எனக்கு பெரிய எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஸோ லைக் பண்ணுங்க. வீடியோக்கு நீங்க லைக் கொடுத்தீங்கன்னா தான் சேனலுக்கு பெரிய அளவில் ரீச் கிடைக்கும், இந்த வீடியோக்கு நிறைய பேருக்கு ரீச் கிடைக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே தான் இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே 4 days இருக்கு. ஸோ இந்த 4 daysல இன்னைக்கு நாளைக்கு முழுக்க இங்கிலீஷை பக்காவா படிச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? ஃப்ரைடேவும் ஃபுல்லா படிங்க, சாட்டர்டேவும் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க. சண்டேவும் மண்டேவும் அழகா மேக்ஸ் பாருங்க, கொஞ்சம் சயின்ஸ் படிங்க, கொஞ்சம் சோஷியல் படிங்க. அது போக நீங்க என்ன பண்ணுவோம், டியூஸ்டே திரும்ப இங்கிலீஷ் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகுறீங்க. சொல்றீங்களா? ஸோ ஸ்டடி பிளான்ட்டு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோலாம் கிடையாது. இதுதான் உங்களோட பிளான். என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் இதுதான். ஸோ இன்னையிலேருந்து இங்கிலீஷை படிங்க. 2 days, அதாவது இன்னைக்கு நைட் ஃபுல்லாக படிங்க, சாட்டர்டே ஃபுல்லாக படிங்க. இந்த ஒரு 1.5 days போதும் உங்களுக்கு, சரிங்களா? எங்க 1.5 days இருக்குன்னு உடனே கமெண்ட்ஸ்லாம் கொடுக்க வேண்டாம். கண்டிப்பா ஒரு 20 hours ஒதுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அழகா படிங்க. என்ன அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்ல என்ன மிஸ்டேக்ஸ்னால ஏன் அவங்க 85 வாங்கினாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் இயர் 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம்ஸோட ஒரு ஆன்சர் கீ ஒரிஜினல் ஆன்சர் பேப்பர் பார்க்குறீங்க. 85 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க 100க்கு 15 மார்க்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் 15 மார்க்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொஷின் வைஸ் டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் வைஸ் உங்களுக்கு டோட்டல் என்ன அப்படின்றத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் பக்கத்துலேயே அவங்க ஆன்சர் மார்க் போடாமல் அவங்களே மிஸ்டேக் பண்ணி எழுதியிருக்காங்க, சரிங்களா? ஸோ 1 2 3 4னா அந்த இடத்துல அவங்க
பார்ட் 2 பார்ட் 1 அப்படி போட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். பேஜ் வைஸ் டோட்டல் மட்டும் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ்னு. ஸோ 10 பேஜஸ் எழுதியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு பேஜ் வைஸே காட்டுறேன். இது ஆல்ரெடி டூஸ் ஆர் டோன்ட்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ். தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை. நான் ஆல்ரெடி தமிழுக்கே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். அதாவது உங்களோட ஆன்சர் ஷீட்டில் டாப் ஷீட்டில் மட்டும்தான் நீங்கள் சிக்னேச்சர் போடணும். மற்ற பேப்பரில் சிக்னேச்சர் போடக்கூடாது. லெஃப்ட் மார்ஜினுக்கு வெளியே நீங்கள் நோட்ஸ் எழுதக்கூடாது. கொஷின் நம்பர் மட்டும்தான் எழுதணும். கொஷின் பேப்பரை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஆன்சர் ஷீட்டை டேமேஜ் பண்ணக்கூடாது. எழுதாத பேலன்ஸ் ஷீட் இருக்குன்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்ட் 1ல சினானிம்ஸ் பாருங்கள். 3 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க 1 மார்க் கொஷின்ஸில். அடுத்து ஆண்டனிம்ஸில் 1 மட்டும் தான் கரெக்டு. 4th 5ம் 6ம் மிஸ்டேக் ஆயிருக்கு. இங்கே ஒரு 2 மார்க்ஸ் போயிருக்கு. அடுத்து 7th கரெக்டு, 8th கரெக்டு, 9th 10th 11th எல்லாம் கரெக்டாக வாங்கியிருக்காங்க. 12th கரெக்டு, 13 14லாம் கரெக்டு. ஸோ 14 1 மார்க் கொஷின்ஸில் இவங்க எவ்வளோ மார்க் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை 2 மார்க்ஸ் போயிருக்கு இல்லையா? அதுக்கு அடுத்தது 15th 1 2 மார்க் கொஷின்ஸ். இதுக்கு எல்லா இடத்துலையுமே எங்கெங்க மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. இது என்னால் அடிக்கப்பட்டது, அதாவது அவங்க அடிச்சுட்டாங்க, அடிச்சுட்டு இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து 16th அதே 16 நம்பரை ராங்குன்னு ஒரே ஒரு லைன் போட்டுட்டு திரும்பவும் 16 கொஷின் நம்பர் போட்டு எழுதியிருக்காங்க. ஆன்சர் 2 மார்க்ஸ். 2 மார்க் கொஷின்ஸ் பாருங்க. ஒன்லி 2 லைன் தான் எழுதியிருக்காங்க. ஸோ எத்தனை லைன் எழுதுறோன்றது முக்கியம் இல்லை. 2 மார்க்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் எப்படி இருக்கணும், நோட்ஸ் கரெக்டாக இருக்கணும். கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சரோ அதை எழுதணும். இங்கேயுமே 2 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது செக்ஷன் 2ல 19 21 இதுக்கு எல்லாமே 2 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 20க்கும் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கிராமர் பார்ட் செக்ஷன் 3ல 23ல பாருங்கள். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இங்கே உங்களுக்கு 2 மார்க்ஸ்க்கு 1 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 24க்கு ராங் ஆயிருக்கு. 26க்கு 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க சிம்பிள் சென்டென்ஸு. அதுக்கடுத்தது 25 எழுதியிருக்காங்க. அதுக்குமே 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 4ல 28 ரோட் மேப், கோ ஸ்ட்ரெயிட், டர்ன் லெஃப்ட், பாஸ் த பஸ் ஸ்டாப், வாக் அலாங் த காந்தி மெயின் ரோட், டர்ன் லெஃப்ட், வாக் அலாங் த ரோடு, யூ வில் சி த ஸ்கூல். இந்த ரோட் மேப்பை எப்படி ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்குறதுன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இதுவரையும் நீங்கள் பார்க்கலன்னா இமிடியேட்டாக பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் இருக்க வீடியோஸை சர்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக கிடச்சிரும். தம்ப்நெயிலே மேலே ரோட் மேப் அப்படின்னு தெளிவாக பெருசாக கொடுத்துருக்கேன், பாருங்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள். பார்ட் 3ல செக்ஷன் 131ல ஆர்டிக் எழுதியிருக்காங்க. டைட்டில் கொடுத்துட்டு ஆத்தர் நேம் எழுதிட்டு அதோட பேராகிராஃப் கொஷின்ஸ் எழுதியிருக்காங்க அழகாக. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் பாருங்கள். நோட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே ஒரு ½ பேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, திரும்ப அடுத்த பேஜ் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. அடுத்த பேஜில் கொஞ்சம் தான் எழுதியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 2 பேஜஸ் ஆச்சும் இருக்கணும், இல்லை 1½ பேஜஸ் ஆச்சும் இருக்கணும். கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ நோட்ஸ் கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை, கீ பாயிண்ட் இருக்கணும். கீ பாயிண்ட் என்னன்றதை உங்களுக்கு நான் அடுத்து லாஸ்ட்டாக காட்டுறேன். முதல்ல இந்த ஆன்சர் பேப்பரை பார்த்துருங்க. 32 இதில் பாருங்கள். இதுக்கு டைட்டில் த எம்பவர்டு உமன் போட்டு நேவிகேட் இன் த வேர்ல்டு கொடுத்துட்டு தீம் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் கொடுத்துட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நேவிகா சாகர் பரிக்ரான்ஸ். இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய இருக்குது இங்கே. ஸோ அதுக்கே அவங்களுக்கு மார்க் போயிருக்கு. இதுக்குமே 4 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தியரட்டிக்கல் ட்ரைனிங் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. அவங்க மிஸ்டேக்ஸ்லாம் ரவுண்ட் பண்ணல, அப்படியே டிக் பண்ணி அவங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 5க்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏன் 3 போடாமல் 4 போட்டிருக்காங்கன்னா, இங்கே ஒரு ½ பேஜஸ் எழுதியிருக்காங்க, அடுத்து இங்கே ஒரு பேஜ், அடுத்து இங்கே ஒரு பேஜ், அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு பேஜ். ஸோ 3½ பேஜஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 5ல பார்ட் 4ல த டெம்பஸ்ட். இதுக்கு பாருங்கள் எவ்வளோ நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துருவோமா, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 பேஜ், இது 5 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 2 பேஜ், 3 பேஜஸ் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. மாரலோடு எழுதியிருக்காங்க. 2 பேஜஸ் கூட இல்லை, அது ஆஃப் தான் வந்துடுது. இங்கே 1, இங்கே 2, இங்கே ஆஃப். ஸோ 2½ பேஜஸ். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு, 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெமரி போயம், அதுக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும் நீங்கள். அதுக்கு அடுத்தது 33, இதுக்கு உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 33 கொஷின்ஸ்க்கு 5 மார்க்ஸ்க்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு பேஜ், இங்கே ஒரு பேஜ் 33. அடுத்து 35 ரேமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம், இதெல்லாம் வந்து 5 மார்க்ஸ் அப்படியே எடுத்துட்டாங்க. அலிட்ரேஷன் வேர்ட்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, இதெல்லாம் வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸ் லட்டு மாதிரி வாங்கிட்டாங்க. அடுத்து 42 பிக்சர் இஸ் அபவுட் செஸ் கேம், ஐ லைக் திஸ் பிக்சர், பிக்சர் காம்ப்ரிஹென்ஷனுக்கு 5 மார்க்ஸ்க்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது செக்ஷன் 3ல் 38th கொஷின். ஸோ இதுக்கு எவ்வளோ மார்க்? 5 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து 43 நோட் மேக்கிங், நோட் மேக்கிங்க்கு இன்ட்டை கொடுத்து எழுதிட்டாங்க. ஹெட்டிங் வந்து இன்டர்நெட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நோட் மேக்கிங்க்கு அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க. இதுக்கு 3 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. காஃபி, வெல்கம், மணி விலாஸ், அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையை போட்டு அதில் டிஃபன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. டேஸ்டி, ஹைஜீனிக், ஹோம் மேட் டேஸ்ட்டு, 200 வெரைட்டிஸ் டு செலக்ட், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முடிஞ்சால் அதை கொடுங்க. எதுவுமே கொடுக்கலன்னா அப்போ நீங்களே ஓனாக கொடுக்கலாம். ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து எவ்வளோ? 5 மார்க்ஸு. ஸோ பார்டர்லாம் நல்லா டிசைன்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்க்கு டைம் ஒதுக்கி இப்படியே நீங்கள் பார்டர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா டைம் ஓடி போயிடும். சரிங்களா? அப்புறமேட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு நான் இத்தனை விட்டுட்டேன் ஆன்ட்டிக்கிட்ட கமெண்ட் பண்ணக்கூடாது. தமிழுக்கே இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8 மார்க்ஸில் சூப்பராக நல்லா பண்ணியிருந்தேன். எல்லா கொஷின்ஸுமே நல்லா தெரிஞ்சுது. ஆனால் 5 மார்க்ஸில் நான் வந்து 5 மார்க் கொஷின்ஸ் விட்டுட்டேன்னாங்க. ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் இந்த தவறை திரும்ப செய்யாதீங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து வேகமாக எழுத பாருங்கள். டைம் மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. நோட்டீஸ் மேக்கிங்க்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் பீப்புள் லீடர், என்ன மிஸ்டேக் ஆயிருக்கு பாருங்க. திஸ் இஸ் டு இன்ஃபார்ம்க்கு இன்ஃப்ரம் தான் போட்டாங்க. ஒரு மிஸ்டேக் கண்ணில் பார்த்தாங்கன்னா கூட அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, டப்புன்னு மார்க்கை குறைச்சிருவாங்க. அதனால் தயவு செஞ்சு கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 47க்கு 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 5th பார்ட்டுக்கு 8 மார்க்ஸ். ஓகே, இது மட்டும் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க எங்கெல்லாம் மார்க்ஸ் விட்டுருக்காங்க, எதனால் இவங்களுக்கு மார்க்ஸ் போச்சு அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் காமிச்சிட்டு உங்களுக்கு ஆன்சர் கீ காட்டுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இங்கிலீஷ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் 2024 லாஸ்ட் இயர் நடந்தது, மார்ச் மந்த்து. ஸோ அதோட ஆன்சர் கீ என்னன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், we have to be active and need to anticipate what could be there ahead. இதோட ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபார் சி, அதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2, they can control a computer screen with eye gaze. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐ கேஸ்க்கு ஸ்டார், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். தேர்ட் ஒன், the lady seems hysterical. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, தேர்ட் ஒன் எமோஷனல். அடுத்து ஆன்டனிம்ஸ், the sun was now ascending the sky. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? டிசெண்டிங். ஆன்டனிம்ஸ்னா என்ன? ஆப்போசிட். ஓகே, எதிர்ச்சொல். ஸோ நீங்கள் சினானிம்ஸ் அப்படின்னா மீனிங்ஸ் எழுதுவீங்க, பொருள் என்னன்னு எழுதுவீங்க. அது ஆன்டனிம்ஸ்னா அந்த பொருளுக்கு ஆப்போசிட் என்ன, எதிர்ச்சொல் என்னன்னு எழுதுவீங்க. ஸோ அசெண்டிங்க்கு ஆப்போசிட் என்ன? டிசெண்டிங். த ஸ்பாயில்ட் சைல்ட் ஆஃப் அஃப்ளூயன்ட் பேரண்ட்ஸ். ஃபிஃப்த் ஒனுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ புவர். அஃப்ளூயன்ட் பேரண்ட்ஸ்னா அதுக்கு ஆப்போசிட் புவர். த ஹோல் ஸ்கூல் சீம்டு ஸோ ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்சுக்கு ஆப்போசிட் என்ன? யூஷுவல். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். செவன்த் ஒன், சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். எஸ்கிமோ. இதுல பாத்தீங்கன்னா பி, ஆப்ஷன் பி எஸ்கிமோஸ் அப்படின்னா சொல்லலாம், இல்ல எஸ்கிமோ சேம் எஸ்கிமோ, ஆப்ஷன் டியும் வரலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பிஏ எழுத பாருங்க. அதுக்கடுத்தது எய்த் ஒன், ஃபார்ம் ய டெரிவேட்டிவ் by adding the right suffix to the word child.
இதுல சைல்டு கூட எதை சேர்த்தோம்னா சஃபிக்ஸ் கரெக்டா இருக்கும்? ரைட் உள்ள ரைட் சஃபிக்ஸ்னா ஆடிங், ரைட் சைட்ல ஆட்ஸ் பண்ண சொல்றாங்க. அப்போ சைல்ட்ஹுட் லெஃப்ட்லன்னும் போது உங்களுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் வரும், ரைட்லனா சஃபிக்ஸ் வரும். சரிங்களா? சைல்ட்ஹுட் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9th one, choose the correct expansion of the abbreviation AAC. இதுல augmentative and alternative communication. Option A is the correct answer. Option A. 10th one, complete the following sentence with the most appropriate phrasal verb given below. I never dash in the gym. 10th one option B is the answer. I never work out in the gym. Okay. 11th one, choose a suitable option to pair it with the word watch to form a compound word. 11th one option C is the answer. Watchman. என்ன காம்பவுண்ட் வேர்ட்ல என்ன ஆட் பண்ணலாம்? வாட்ச் ஹவுஸ் வருமா, வாட்ச் ஹால் வருமா, வாட்ச் கிளாக் வருமா? So watchman is the correct answer. Option C. 11th one answer option C. 12th one, the fill in the blank with the most appropriate proportion given below. The young seagull was alone dash his ledge. 12th one option B is the answer. On. The young seagull was alone on his ledge. அடுத்து 13th one பாருங்க. Complete the following sentence using the most appropriate sentence formed of the verb given below. கொஞ்சம் திணறுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிவா dash attend music classes regularly. 13th ஒனுக்கு ஆப்ஷன் ஏவும் சொல்லலாம், அட்டென்ட்ஸ்னும் சொல்லலாம், அட்டெண்டட்னும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ ஆர் பி. 14th one, choose the most appropriate linker from the given 4 alternatives. Call me dash you need money. Option A, in case. Call me in case you need money. அதாவது என்ன, இன்கேஸ் உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா கால் மீ, எனக்கு கால் பண்ணு, அதுதான். ஓகேங்களா? ஸோ 14 கொஸ்டின்ஸ்க்கும் 1 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன ஆன்சர் அப்படின்றத பார்த்தோம். அவங்க எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் பார்த்தீங்க. ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் என்ன, 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இந்த கொஸ்டின்கான லிங்க் உங்களுக்கு, கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க்கையும் ஆன்சர் கீக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணாதீங்க. கிளாசரி எங்கே படிக்கணும், 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் புக் பேக்கில் இருக்க ஒகாபுலரி, அது கிளாசரி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். கிராமருக்கு நான் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கடுத்து எல்லாரும் வந்து கேட்குறீங்க, நான் வந்து டீட்டெயில் எப்படி படிக்கிறது, கொஸ்டின் ஆன்சர்ஸ் எப்படி படிக்கிறது, சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல் யூனிட்ஸ் படிங்க. 90+ எடுக்கணும், பாஸ் ஆகணும், 70+, 80+ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ல இருக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிங்க. அது முடியாது, ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் 3 சாப்டர் ஆச்சும் 3 யூனிட் ஆச்சும் நல்லா படிக்க பாருங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா யூனிட்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். சரிங்களா? அதே 5 மார்க்ஸ் டீட்டெயிலை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் 3 யூனிட் படிச்சிங்கனாவே போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்பாங்க, இல்லைனா செகண்ட் ஹாஃப் ஒன்று கேட்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ எல்லா 5 மார்க்ஸும் நம்ம படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு 3 சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, 3 யூனிட்லேருந்து லாஸ்ட் 3 யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எப்படிலாம் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா வீடியோ லென்த்தியாக போகும். இந்த கொஸ்டின் பேப்பர் 2024க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட ஒரு ஆன்சர் கீ என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்துருக்கோம், கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம், அதற்கான ஆன்சர் கீயை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இப்பயே ஒரு லைக் கொடுத்துருங்க பார்க்கலாம். நீங்கள் லைக் கொடுத்துட்டீங்கன்னா இப்பயே எனக்கு கமெண்ட்ல லைக் கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இந்த வீடியோ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் ரீச் ஆகும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்த்து பயனுறுவாங்க. அதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக கடவுள் உங்களுக்குமே நல்ல விஷயங்களை வாரி வழங்குவார். இதனால நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வாங்க ஆன்சர் கீ என்னன்னு பார்த்துருவோம். பப்ளிக் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ பாருங்க. ஆல்ரெடி இது வந்து விஎல் கிளாஸஸில் அப்லோட் பண்ண வீடியோவோட நோட்ஸ் தான். இந்த விஎல் கிளாஸஸ்னு பார்க்கும்பொழுதே ஆன்ட்டிக்கு ரொம்ப மனசு வந்து வருத்தமாக இருக்குது.
72,000 அபவ் தாண்டி வந்தது சப்ஸ்கிரைபர்ஸ். கடைசியில் பிள்ளைங்களுக்கு கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணுறேன்ற ஒரு காரணத்துக்காக காப்பிரைட்ஸில் பிரதர்ஸ் யூனியன் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணி அது போயிடுச்சு. ஸோ அதை பார்க்கும்போது மென்டலி எனக்குமே கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்காக வேலை செஞ்சிட்ருக்க எனக்கு சில இழப்புகள், அதில் நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டிவ் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். கல்வி விஜி சேனலை வளர்த்து விட்டு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இது உங்கள் சேனல், உங்களுக்கான ஒரு நோட்ஸும் கொஷின் பேப்பர்ஸும் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கான நோட்ஸ் என்னவோ அதை நான் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி மேலே வந்து பார்ட் 1 அப்படின்னு எழுதிட்டு கொஷின் நம்பர் மார்ஜினில் எழுதிட்டு அதுக்குள்ளே மார்ஜினுக்கு உள்ள ஆப்ஷன் கோடு என்னன்னு எழுதி ஆன்சரை தெளிவாக எழுதணும். ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து மார்ஜினுக்கு உள்ள கொஷின் நம்பர் போட்டுட்டேன், மார்க்ஸ் போயிடுமான்னு கேட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த தவறெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி 5 மார்க் கொஷின்ஸ் 4 கொஷின்ஸ் விட்டு வந்திருக்காங்க. அதுவுமே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ நீங்களும் அந்த தவறை பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் ஸ்பீடாகவே எழுதுறதுக்கு பழகிக்கோங்க. டைம் மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. 2 மார்க் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்களா? ஸ்லாமிங் ஆஃப் த டோர்ஸ், அவ்வளோதான். டிவி, ப்ளூரே அண்ட் மியூசிக் பிளேயர்ஸ். அடுத்து 17 நாலேஜ் ஆஃப் டிசீஸ், இல்லை ஒன்லி ஒன் இன் லண்டன் கேன் கியூர், இல்லை வாண்ட் டு ட்ராப் ஸ்மித், இல்லை டு கன்ஃபெஸ் த மர்டர். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. மார்க்ஸ் ஷால் பி கிவன் ஆன் மோர் அட்டெம்ப்ட். நீங்கள் எந்த மாதிரியான நோட்ஸை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க 18th ஒன்னுக்கு. சரிங்களா? ஸோ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணல. எப்போயுமே வந்து பப்ளிக் எக்ஸாமை பொறுத்தவரையும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் தெரியலன்னு எந்த கொஷின்ஸுமே விடாதீங்க. எதுவுமே தெரிலன்னா கூட கொஷின் நம்பர் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1/2 மார்க்லேருந்து 1 மார்க் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே அவுட் ஆஃப் போர்ஷனாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸே கூட சம்டைம்ஸ் வந்துடும். ரீட் த ஃபாலோயிங் செட் போய்டிக் லைன்ஸ்க்கு பாருங்கள். 19 என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஏக்கு 1 மார்க்கு, பிக்கு 1 மார்க்கு. ஸோ எல்லா கொஷின்ஸுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏக்கு 1 மார்க்கு, பிக்கு 1 மார்க்கு. அடுத்த செக்ஷன் 3ல பாருங்கள். எனி 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே இது எல்லாம் பாருங்கள் அழகாக மார்க்ஸ் எல்லாம் கிராமர். சரிங்களா? இந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து மார்க் போயிருந்து. 24 மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஹேஸ் ராமன் பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி பை யூ அப்படின்னு எழுதலாம். ஹேஸ் ராமன் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி அப்படின்னு எழுதலாம். வந்து உங்களுக்கு 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பப்ளிக் கொஷின் பேப்பர்லாம் பார்க்குறீங்கன்னா அதில் இருக்க நோட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து அப்படியே கிராமர்லாம் உங்களுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்கள் புக் பேக்கில் என்னென்ன கிராமர்லாம் நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண இருக்கிறேன். ஸோ கிராமரும் அப்லோட் பண்ணுறேன், 1 to அந்த 14 கொஷின்ஸும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 29th ஆன்சர் பாருங்கள். 5 மார்க் கொஷின்ஸ் இல்லையா? ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் பேராகிராஃப் வித்தவுட் மிஸ்டேக் யூசிங் த ஹிண்ட் வித் எனி ரெலவெண்ட் ஆன்சர். அங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஹிண்ட் வேர்டு, அதாவது இந்த கீ பாயிண்ட்லாம் இருக்குது அப்படின்னா இதை வச்சு அவங்க நோட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வித்தவுட் மிஸ்டேக்ஸ்னால் 5 மார்க்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கீழேயும் அதே தான், 30th அதே தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் பேராகிராஃப் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் யூஸிங் த ஹிண்ட் வித் எனி ரிலவெண்ட் ஆன்சர். அதாவது இந்த கீ பாயிண்ட் யூஸ் பண்ணி இதையே மாதிரி வேற ஒரு நோட்ஸ் கொடுத்துருந்தாலும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதியிருந்தால் 5 மார்க்ஸ் கொடுத்துடலாம். 31 பாருங்கள். 5 characteristics of Sasanka Sanyal relating the situation mentioned in the lesson without mistakes can be given full marks. சசாங்கா சன்யால் அதோட அவங்களோட ரிலேட்டிங் சிச்சுவேஷன்ஸை நீங்கள் எது மென்ஷன் பண்ணாலுமே உங்களுக்கு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்க வேண்டும். இதில் கொடுத்துருக்கிறதுலாம் உங்களுக்கு கீ பாயிண்ட். இந்த மாதிரி இது, அதாவது இதுதான் உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. 5 மார்க்ஸ்க்கு இதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் வராது. இதெல்லாம் கீ பாயிண்ட். ஓகே. அடுத்து 32 கவர்மெண்ட் பாலிசி சைடடிங் கொடுத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவுமே அதே தான், வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பேராகிராஃபு ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட் மென்ஷன் இன் த போயம், இதுக்கும் 5 மார்க்ஸு. அடுத்தது ஆன்ஸ் ஆட்டிடியூட், கிரிக்கெட்ஸ் ஆட்டிடியூட், இதுக்கு 5 மார்க்ஸு. அடுத்து 35 36 இதுக்கு ஒரு 5 மார்க்கு. அதுக்கு அடுத்தது ஒரு 5 மார்க்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3ல் எனி 1 கேட்டிருக்காங்க 37. இதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு மார்க்கு 5 மார்க்கு. ஓகே. அடுத்தது அதே மாதிரி செக்ஷன் 4
5 mark கொஷின்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் அவுட்லைன் கொடுத்துருக்கணும், டைட்டில் கொடுத்துருக்கணும், பிக்சர் வரைஞ்சிருக்கணும், கண்டிப்பாக கேப்ஷன் கொடுக்கணும், அட்ரஸ் கொடுக்கணும். ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு மார்க். ஸோ இது எதுவும் மிஸ் பண்ணாதீங்க, நல்லா திரும்ப பார்த்துக்கோங்க. அவுட்லைன் கம்பல்சரி கொடுக்கணும், டைட்டில் கொடுக்கணும், டைட்டில்னால் என்ன, தலைப்பு கொடுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி பிக்சர் வரைஞ்சிருக்கணும், கேப்ஷன் கொடுக்கணும், அட்ரஸ் கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க். அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங்கில் ஃப்ரம்க்கு 2க்கு 1 மார்க்கு, டேட் ஆஃப் சால்ச்சுவேஷனுக்கு 1 மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ஷனுக்கு 1 மார்க்கு. அடுத்த நோட்டீஸ் ரைட்டிங், அதில் நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ப்ரோக்ராம்னா அதுக்கு 1 மார்க். டேட் அண்ட் வென்யூனா இடம், டேட்டும் அந்த இடத்தின் பேரும் குறிப்பிட்டு அதுக்கு 1 மார்க்கு. கண்டென்ட்டுக்கு 2 மார்க்கு. நேம் அண்ட் டெஸ்டினேஷன் அதை எழுதிட்டிங்கனாவே உங்களுக்கு 1 மார்க். ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ். எனி 5 ரிலவெண்ட் சென்டென்சஸ் வித்தவுட் மிஸ்டேக் 5 மார்க்ஸ். 42 வந்து அந்த ரிலேட்டடாக நீங்கள் என்ன நோட்ஸ் கொடுத்தாலும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுனா 5 மார்க்ஸ். 43 பாருங்கள், நோட்ஸ் வேர்ட்ஸ் phrases with all important points without hyphen, subheading with point. சப்ஹெட்டிங்கோட வித் பாயிண்டோட நீங்கள் எழுதுனீங்கன்னா 5 மார்க்ஸ். அப்படி இல்லைன்னா சம்மரி, டைட்டில் கொடுத்துட்டு டைட்டில் கொடுத்தா 1 மார்க்கு, ரஃப் காப்பிக்கு 2 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 2 மார்க். பேஸ்ட் ஆன் ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி should have been prepared without grammatical and syntactical errors. அதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் சின்டாரிக்கல் எரர்லாம் இல்லாமல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மெமரி. ஸோ மெமரிக்கு எவ்வளோ மார்க்கு, அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து 47 பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒனுக்கு 2, அடுத்து 2, அடுத்து 2, அடுத்து 2, இது எல்லாமே 8 மார்க்ஸு. 47ல் ஏ அண்ட் பி. ஸோ இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் ஒன். ஸோ அடுத்து 47ல் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயட்டிக் போயட்டிக் லைன் கொடுத்து அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது பேராகிராஃப் ஒரு பேசேஜ் கொடுத்து கொஷின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை எழுதுங்க. எனி ரெலவெண்ட் டு யூசர்ஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ். நீங்கள் என்ன புக்கில் படித்தீங்களோ அது ரெலவெண்ட்டாக எழுதுனாவே புக்கில் இருக்கிறது கூட கொடுத்துட்றாங்க, சரிங்களா? ஸோ அழகாக எழுதுங்க. அடுத்தது பாருங்கள், ரெலவெண்ட் ஆன்சர் டு த கொஷின். அந்த கொஷினுக்கு ஆன்சர் இதுதான் இல்லாமல் அதுக்கு ரெலவெண்ட்டாக நீ வேறு என்ன ஆன்சர் கரெக்டாக ஆப்ஷனில் நீங்கள் எழுத முடியுமோ அதை எழுதினாலும் மார்க் கொடுத்துட்றாங்க. ஸோ ஆன்சர் கீ என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்தோம். உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்துருக்கீங்க, கொஷின் பேப்பர் பார்த்துருக்கீங்க, ஆன்சர் கீ பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வந்து நம்ம என்ன போட போகிறோம், 1 to 14 1 மார்க் கொஷின்ஸ், அடுத்து கிராமர், அடுத்தது வந்து 99 மார்க்ஸ் வாங்கின ஒரு பேப்பரையும் 96 மார்க்ஸ் வாங்கின ஒரு பேப்பரையும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக மேக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துக்கான இம்பார்ட்டன்ட் வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.